Ionic strength. Ionic strength அப்படிங்கிறது it's a measure of electrical intensity. Measure of electrical intensity. Measure of electrical intensity due to presence of ions in the solution. Ions in the solution. Measure of electrical intensity. Measure of electrical intensity due to presence of ions in the solution. அப்படினு சொல்றோம். அப்ப இது எப்படி மெஷர் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா it's given by ionic strength அப்படினா I equal to half சரிங்களா half of the sum of all the terms obtained by the multiplying molarity சரிங்களா molarity எத்தனை ions இருக்கோ அதோட molarity அப்புறம் அதோட valencies சரிங்களா molarity and valency என்ன அப்படினா Z1 square molarity and என்னது valencies molarities and valencies என்ன சொல்லிருக்கோம் மொத்தம் எல்லாமே அப்ப m1 அப்புறம் m2 Z2 square அப்படியே சொல்லிட்டே போலாம் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம் m3 Z3 square plus dot அப்ப இங்க m அப்படிங்கிறது molarity இங்க m அப்படிங்கிறது என்னது molarities molarities சரிங்களா z அப்படிங்கிறது valency சரிங்களா molarities and valency சரிங்களா அப்ப valency என்ன பண்றோம் ஸ்கொயர் பண்றோம் valency ஸ்கொயர் பண்றோம் அப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு என்ன எக்ஸாம்பிள் சார் எடுத்துக்க ஒரு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச எலக்ட்ரோலைட் KCl எக்ஸாம்பிள் அப்படி பார்க்கும் பொழுது என்ன செய்யணும் KCl பாருங்க ஒரு கேட்டையன் ஒரு அயன் K plus Cl minus அப்ப இதுக்கு எப்படி சார் வந்து அயானிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா ஒண்ணு தான் இருக்கு இல்லையா அப்ப 1/2 சரிங்க 1/2 K ஓட molarity என்ன அப்படி பார்க்கலாம் K ஓட molarity சரிங்களா K க்கு ஒண்ணு தான் இருக்கு அதனால n plus அடுத்து இதோட வேலன்ஸ் எவ்வளவு 1 அப்ப Z சரிங்களா Z என்ன இருக்கும் plus Z plus square அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு Cl ஓட molarity என்ன Cl க்கு -1 அப்ப m சரிங்களா m minus என்ன சார் Cl minus அதனால m minus molarity minus அடுத்து என்ன இருக்கு Z valency minus square that's முடிஞ்சிருச்சு அவ்வளவு அயானிக் ஸ்ட்ரென்த் என்ன m plus Z square plus m minus Z minus square that's all அவ்வளவு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அயானிக் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி கண்டுபிடிச்சு அப்ப ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படினா ionic strength of the solution ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிச்சறேன் இந்த டாபிக்க ionic strength of the solution தெரியுதா ionic strength of a solution ionic strength of the solution எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா which is 0.1 molar in NaCl sodium chloride ல சரிங்களா and 0.01 molar in calcium chloride சரிங்களா இப்போ இதுக்குள்ள எத்தனை மோலார் என்னென்ன இருக்கு அப்படினு பார்க்கணும் என்ன இருக்கு சோடியம் குளோரைடு சோடியம் இருக்கு கால்சியம் இருக்கு ரெண்டுக்கு காமனா குளோரைடு இருக்கு அப்ப எத்தனை மோலாரிட்டிஸ் இருக்கு அப்படினு பார்க்கணும் எத்தனை அயான்ஸ் இருக்கு மூணு டைப் ஆஃப் அயான்ஸ் இருக்கு சோடியம் இருக்கு குளோரின் இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு கால்சியம் இருக்கு அப்போ ஒவ்வொண்ணா பார்க்கலாம் சரிங்களா அப்ப மோலாரிட்டி ஆஃப் சோடியம் அயான் முதல்ல அதான் இருக்கு அதனால மோலாரிட்டி
molality of Na sodium ion. Sodium ion. Sodium ion எவ்வளவு அப்படினு சொல்லிருக்காங்க. Sodium ion என்ன சொல்லலாம் M1 இல்லையா? அப்ப எவ்வளவு சொல்லிருக்காங்க 0.1. எவ்வளவு சொல்லிருக்காங்க 0.1. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க கால்சியம் சொல்லிருக்காங்க. அடுத்து என்ன சொல்ல கால்சியம். அப்ப molality of calcium. Calcium வேலன்ஸ் 2+ இல்லையா? அதனால calcium 2+ ion. சரி. இப்போ இது M2 molality 2. எவ்வளவு சொல்லிருக்காங்க கால்சியத்துக்கு எவ்வளவு 0.01. 0.01. கரெக்ட்டுங்களா? இப்போ இதோட வேலன்ஸ் எவ்வளவு தெரியும் இல்லையா? சோடியத்தோட வேலன்ஸ் எவ்வளவு? வேலன்ஸ்ல இருந்து Z இங்க எவ்வளவு 1. வேலன்ஸ்ங்கிறது Z1 = 1. இங்க Z2 = 2. Zங்கிறது வேலன்சி. இதுலயும் வேலன்சி. சரிங்களா? இதோட வேலன்சி எழுதியாச்சு. ரைட். இப்போ ரெண்டுக்கும் காமனா இருக்கு குளோரின் இருக்கு. அப்ப டோட்டல் molality of chloride ion. Total molality of chloride ion. Total molality of Cl- ion. Molality of Cl- ion. அப்ப இது ரெண்டையும் சேர்த்தாதான் இல்லையா 0.1 0.01 ரெண்டையும் சேர்க்கணும். அப்ப இது வந்து என்னது M3. அப்ப M3 அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா 0.1 + 0.01 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைச்சிரும் 0.12 ஓகேங்களா? சரி இதோட வேலன்ஸ் என்ன? குளோரினோட வேலன்ஸ் என்ன 1. அப்ப வேலன்ஸ் எவ்வளவு? வேலன்சி எவ்வளவு இருக்கு 1. சரி இந்த வேலன்சிங்கிறது என்னது Z3 எவ்வளவு? இப்ப மூணுக்குமே கண்டுபிடிச்சோம். இப்ப பிரச்சனையே கிடையாது. அயானிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது கஷ்டமே இல்லை. என்ன காரணம்? I = 1/2 இல்லையா? M1 Z1². M1 என்ன 1 0.1 இல்லையா 1² 0.1 M1. அடுத்து என்ன இருக்கு Z1 M1 * Z1 சாரி M1 * Z1. Z1 என்ன 1 ரைட். M1 Z1 என்னது ஸ்கொயர்ட். அப்ப ஸ்கொயர் 1² M1 என்ன பண்ணலாம் Z1² ரைட். Z1² பிளஸ் அடுத்து M2 என்ன 0.01 இன்டு இதோட வேலன்ஸ் எவ்வளவு 2² பிளஸ் M3 எவ்வளவு 0.12 இன்டு என்ன பண்ணலாம் 1². தட்ஸ் ஆல். M1 Z1², M2 Z2², M3 Z3². ரைட்டுங்களா? இப்ப இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.13. சோ அதோட வேல்யூ எவ்வளவு 0.13. சரிங்க. அப்ப அயானிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சாட் பாக்ஸ்ல போடுங்க. இல்ல கிளியர்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு. அடுத்த டாபிக் போறோம். கிளியர்னு போடுங்க. இல்ல டவுட்னா கேட்கலாம். கிளியரா டவுட் இருக்குங்களா சார்? ஆடியோல தானே இருக்கு சார்? ஆடியோல இருக்கா சார்? நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ சார் கேக்குது சார். கேக்குது சார். அதான் கேக்குறேன். கிளியரா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த கான்செப்ட் ஓகே சார் கேக்குது. சரிங்களா? ரைட். ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. அதனால கிளியர்னா ஓகே. ரைட். थैंक यू. ரைட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அயானிக் மொபிலிட்டி. Ionic mobility. என்ன சொல்றோம்? mobility. Ionic mobility னா என்ன? What is ionic mobility? Distance traveled by an ion. The distance traveled by ion. Distance
traveled by ion per second. Hello, traveled by ion per second. இது முக்கியம். Per second. சரிங்களா? Under a potential gradient. Under a potential gradient. Potential gradient. சரிங்களா? Of a potential gradient of 1 volt per meter. 1 volt per என்ன சொல்ற 1 volt per meter. 1 volt per meter. The distance traveled by ion per second. எவ்வளவு ion எவ்வளவு ஒரு செகண்ட்ல potential gradient 1 வோல்ட்ல 1 வோல்ட் per meter. அப்போ what is ionic mobility? Ionic mobility அப்படிங்கிறது U அப்படினு சொல்றோம். Ionic mobility U சொல்றோம். அப்ப ion conductance, ionic conductance. சரிங்களா? Ionic conductance. Ionic conductance. அடுத்து என்ன பண்ணோம்? Z. Z என்னன்னு சொல்லிருக்கோம். ஞாபகம் இருக்கா? Z என்னது? வேலன்சி. சரியா? into Faraday. into Faraday. into Faraday. சரிங்களா? அப்ப இங்க எப்படின்னா கண்டக்டன்ஸ் அயானிக் கண்டக்டன்ஸ் இதோட யூனிட் என்ன இதோட யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா v மைனஸ் சரிங்களா v1 per second that's the m v prime எனக்கு செகண்ட் இன்வர்ஸ் இப்போ எனக்கு கண்டக்டன்ஸ் இல்லையா அயானிக் கண்டக்டன்ஸ் infinitive ionic conductance எதுல கேட்டயான் infinitive ionic conductance cation equal to infinitive ionic conductance of cation equal to u என்னது ionic mobility அப்ப என்னது ionic mobility of infinity எதுக்கு cation ionic mobility of infinity cation into Faraday சரிங்களா இப்ப infinitive ionic conductance சரிங்களா anion equal to ionic mobility of infinitive anion into Faraday சரிங்களா இப்ப Faradayங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா 96500 அப்படிங்கிறது வேல்யூ சோ இந்த ionic mobility அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்க வாய்ப்பே இல்ல அப்படி நான் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட் இல்ல அப்படினா பிரச்சனையே இல்ல சரிங்களா இல்ல ஆன்சர் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நியர் பை 13 தான் போட்டேன் 0.25 அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட் ஆன்சர் ரொம்ப சந்தோஷம் சரிங்களா ஓகே அடுத்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் அல்லது டிரான்ஸ்ஃபரன்ஸ் நம்பர் அல்லது டிரான்ஸ்போர்ட் நம்பர் டிரான்ஸ்போர்ட் நம்பர் அல்லது டிரான்ஸ்ஃபரன்ஸ் நம்பர் ஆர் டிரான்ஸ்ஃபரன்ஸ் நம்பர் டிரான்ஸ்போர்ட் நம்பர்னா என்ன அல்லது டிரான்ஸ்ஃபரன்ஸ் நம்பர்னா என்ன சரிங்க இது ரெண்டும் என்ன அப்படின்னா the fraction of total current carried by each ion the fraction of total current the fraction of total current the fraction of total current carried by each ion என்ன பண்ணுது each ion the fraction of total current carried by each ion is called என்னது transport number அப்ப transport number என்ன சொல்றோம் ti transport number ti அப்ப current சரிங்களா converted by ion current carried by ion carried by ion second inverse current carried by ion is directly proportional to ionic mobility of ion அப்ப u னு போட்டுக்கலாமா ionic mobility of ion அப்படிங்கிறது
ionic mobility என்னது u ionic mobility of ion அப்படிங்கனே போட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப ஈஸி ரைட் இப்போ transport number of cation ஒவ்வொருதும் ionic தனியா cation தனியா அப்ப transport number of cation transport number of cation equal to transport number of cation equal to current carried by cation divided by total current carried by cation divided by total current சரி இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லையா டிரான்ஸ்போர்ட் எது கேட்டயானோட டிரான்ஸ்போர்ட் ஏன்னா TI ன்னு சொன்னோம் இல்லையா இப்போ இங்க டிரான்ஸ்போர்ட் எதுக்கு கேட்டயானுக்கு T+ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது T+ current carried by cation அப்ப mobility இல்லையா ionic mobility அப்போ U சரிங்களா பிளஸ் கேட்டயான் அதனால U பிளஸ் ionic mobility total கேட்டயான்ங்கிறது என்னது ரெண்டும் சேர்ந்ததுதான் anion பிளஸ் கேட்டயான் சேர்ந்ததுதான் அப்ப U பிளஸ் U மைனஸ் U பிளஸ் U மைனஸ் ரைட்டுங்களா இப்போ இது அப்படியே மாத்தி சொல்லலாமா டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் anion கீழ தெரியுதுங்களா அல்லது இங்க எழுதணுமா இங்க எழுதலாமா இந்த இடத்துல எழுதலாமா ரைட் இதோட கண்டினியூஷன் இங்க இருக்கு சரிங்களா transport number of anion அப்ப என்ன இருக்கும் T minus equal to என்ன இருக்கும் current carried by cation என்னது current carried by cation divided by total current U plus U minus U minus இல்லீங்களா அப்ப sum of the transference number of all ions in a solution is equal to unity அப்ப சார் இப்படி சொல்லிட்டீங்க கேட்டயானுக்கு தனியா சொல்லிட்டீங்க ஆனியானுக்கு சொல்லிட்டீங்க அப்போ எப்படி இருக்கும் இதோட ரெண்டு விஷயமும் எப்படி இருக்கும்னா இந்த T plus T minus ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா it's equal to 1 it's equal to unity அப்படி சொல்லலாம் sum of transport numbers அப்ப number of all the ions in a solution is equal to unity that means எனக்கு T plus T minus equal to unity it's equal to unity இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சரிங்களா இட்ஸ் சொல்யூஷன்க்குள்ள எப்படி இருக்கும் T plus T minus அனியானா இருக்கட்டும் கேட்டயானா இருக்கும் ஃபைனல் அனியானா இருக்கும் equal to unity சரிங்களா அப்ப speed of ion in a solution சரிங்களா at any concentration எந்த பக்கம் அடிச்சலாம் இது அடிச்சலாம் நினைக்கிறேன் இல்லையா இந்த பக்கம் நான் அடிச்சலாம் speed of ion in a solution at any concentration right speed of ion சரிங்களா in a solution at any concentration is directly proportional to conductance of ion that concentration conductance ரொம்ப முக்கியமான வார்த்தை conductance சரிங்களா of ion சரிங்களா at that concentration ரொம்ப முக்கியமான நிலைமையா speed of ion of the solution at any concentration எந்த concentration ஆ இருந்தாலும் conductance of that concentration அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படினா
டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேட்டையான் ஈக்குவல் டு சரிங்களா என்ன இருக்கு கண்டக்டன்ஸ் ஆஃப் சரிங்களா என்ன சொல்லிருக்கோம் கண்டக்டன்ஸ் ஆஃப் கேட்டையான் சரிங்களா and then என்ன இருக்கு இது equivalent conductance lambdaங்கிறது equivalent conductance of the solution equivalent conductance of the solution சரிங்களா இப்போ T minus equal to என்னது conductance of anion divided by என்னது equivalent conductance அப்ப lambda அப்படிங்கிறது என்னது equivalent conduction சரிங்களா equivalent conductance of the solution இது ரெண்டு என்ன பேரு equivalent conductance of the solution சரிங்களா equivalent conductance of the solution அப்போ suppose transport number is 0 அப்படினா அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்கு எங்க இருக்குன்னா higher concentration of the any type of solution ரொம்ப higher solution இருந்தா அந்த இடத்துல transport number எப்படி இருக்கும் 0 ஆ இருக்கும் எக்ஸாம்பிள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா CdI2 cadmium iodide solution அப்ப cadmium iodide solution காம்ப்ளெக்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல காம்ப்ளெக்ஸா மாறும் எப்படி அப்படினா CdI4 2- CdI4 2- அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா CD எப்படி இருக்கும் 2+ ஆ இருக்கும் காரணம் என்ன CD2+ங்கிறது 0 அல்லது நெகட்டிவ் வேல்யூ இருக்கும் சோ தட் இஸ் கால்ட் என்ன இருக்கா அதோட வேல்யூ டிரான்ஸ்போர்ட் நம்பர் என்னவா இருக்க முடியும் 0 ஆ இருக்கும் அல்லது CD2+ ஓட 0 ஆ இருக்கணும் அல்லது நெகட்டிவா இருக்கும் சரிங்களா அப்போ டிரான்ஸ்போர்ட் நம்பர் can be 0 possible எப்போ at a higher concentration of சரிங்களா at higher concentration of complexes example CdI4 whole என்ன பண்ணா 2- so in one example transport number 0 வா TA வந்து 0 ஆ இருக்க முடியுமா இருக்கலாம் எப்ப higher concentration எப்படி இருக்கும் CD cadmium iodide அப்ப இந்த cadmium iodide higher concentrationல எப்படி மாறும் CdI4 ஆ மாறும் இந்த சொல்யூஷன் CdI2 சொல்யூஷன் எப்படி மாறும் CD cadmium சரிங்களா tetraiodide N2- அப்ப இது வந்து என்ன இருக்கும் இதோட 0 ஆ இருக்கும் இதோட வேல்யூ என்ன இருக்க முடியும் ஒன்னு 0 ஆ இருக்கலாம் அல்லது நெகட்டிவா இருக்கலாம் வேல்யூ என்ன இருக்கலாம் 0 ஆ இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம் இதுதான் என்ன இருக்கு டிரான்ஸ்போர்ட் நம்பர் சரிங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதா சார் புரிஞ்சுதா அப்ப இப்ப சப்போஸ் இன்கிரீஸ் தி கான்சன்ட்ரேஷன் இப்படி என்ன பண்ணும் கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்றீங்க சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்றீங்க அப்ப டிரான்ஸ்போர்ட் நம்பர் எப்படி இருக்கும் டிக்ரீஸ் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க with concentration increase ஆச்சுனா with increasing this concentration ஏதோட சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்ணீங்கனா டிரான்ஸ்போர்ட் நம்பர் டிக்ரீஸ் ஆகும் ஓகே சார் sometimes solution and temperature 1:1 electrolyte நல்லா புரிஞ்சுங்க 1:1 equal share equal சரிங்களா equal லெவல்ல இருக்கிற எலக்ட்ரோலைட் சரிங்களா டிரான்ஸ்போர்ட் நம்பர் எப்பவுமே greater than 0.5 சரிங்களா 1:1 electrolyte of transport அப்படினா greater than 0.5 அப்ப it decrease with increasing the temperature நல்லா புரிஞ்சுதுங்களா 0.5 greater than 0.5 ஆ இருந்தா it decrease with increasing the temperature 1:1 electrolyte ஆ இருக்கும் பொழுது 1:1 electrolyte if transport number greater than 0.5 if 1:1 electrolyte புரியுதுன்னு நினைக்கிறேன் NaCl மாதிரி 1:1 electrolyte அப்படின் பொழுது transport number 0.5 greater than 0.5 அப்படினா it decreases எப்ப increasing the temperature சரிங்களா suppose the transport number less than 0.5 அப்ப என்ன ஆகும் increases எது increase ஆகும் temperature if என்ன ஆகும் try to approach 0.5 till it 0.5 reach ஆகிற வரைக்கும் என்ன ஆகிட்டு இருக்கும் இது increase ஆகிட்டு சரிங்களா இதோட இந்த அயானிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சு ஒரே நிமிஷம்